வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல் தி நைட் வாட்ச்மேன் கொனாய்சியர்ஸ். ஸோ அடுத்த செட் ஆஃப் டீம்ஸோட ஆக்ஷன் ரிவ்யூக்கு வந்திருக்கோம். ஸோ இதில் நம்ம பார்க்க போகிற 3 டீம்ஸ், தி டிஃபெண்டிங் சாம்பியன் ஆர்சிபி, அப்புறம் பிளே ஆஃப்ஸ்குள்ளே போன எம்ஐ அண்ட் எஸ்ஆர்ஹெச். நம்ம சதர்ன் டீம்ஸை ஃபஸ்ட்டு முடிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு சாம்பியன் ஆர்சிபி. ஸோ மேடி யார் யார் ஆக்ஷனில் பிக் பண்ணியிருக்காங்க அண்ட் அவங்களோட டீம் ப்ராபபிள் 11 அதுவும் எப்படி இருக்கும்ங்கிறதையும் சொல்லிடு. அண்ட் அதை வச்சு நம்ம ஃபர்தராக டிஸ்கஸ் பண்ணுவோம். ஆர்சிபி வந்து தான் நம்ம முதலே ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி தான் அவங்க ஸ்ட்ராங் பேக்கப்ஸுக்கு தான் ப்ரிஃபர் பண்ணியிருக்காங்க. அண்ட் எல்லாமே வந்து ஸ்டீல், எதுவுமே வந்து ரொம்ப அலசல் புரசலாக வந்து ஹை அண்ட் பட்ஜெட் அதுக்கெல்லாம் போல. ஜேக்கப் டஃபி பேஸ் பிரைஸ் அண்ட் அப்படியே லிஸ்ட்டை படிக்கிறேன். ஸ்டார்டிங் வித் வெங்கடேஷ் ஐயர், அதுக்கப்புறம் ஜேக்கப் டஃபி, அப்புறம் மங்கேஷ் யாதவ்னு ஒரு லோக்கல் பிளேயர் எடுத்திருக்காங்க. அண்ட் ஒரு ஆல்ரவுண்டர் யாஸ்தேல் மாதிரி டெத் ஓவர்ஸ்ல போடக்கூடிய ஒரு போலர். எஸ்பெஷலி அவங்க யாஸ்தேலே கன்சிடர் பண்ணி தான் டெத். அண்ட் தென் அதுக்கப்புறம் வந்து ஜார்டன் காக்ஸ், அவர் வந்து 100ல வந்து மேன் ஆஃப் த MVP. ஸோ அந்த மாதிரி பிளேயர். ஈ கேன் பேட் இன் த மிடில். அவங்க ஜேக்கப் பெத்தல் வச்சிருக்காங்க, அதுக்கப்புறம் டிம் டேவிட் வச்சிருக்காங்க. எட் தே வென்ட் ஃபார் பவர் ஹிட்டர், காம்பினேஷன்ஸ்க்கு ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டு. அண்ட் இந்தியன் 4 வந்து பிலீவ் பண்றாங்க டாப் ஆர்டர்ல, அது கிளீனா தெரியுது. அண்ட் தெல் பி a கால் பிட்வீன் தேவ்தத் படிக்கல் அண்ட் வெங்கடேஷ் ஐயர். அண்ட் நாட் வில் பி கண்டிப்பா வந்து வெங்கடேஷ் ஐயருக்கு தான் இருக்கும். அண்ட் லோக்கல் டேலண்ட்ஸை வந்து புஷ் பண்ணி எடுத்திருக்காங்க. ஸ்பின்னர்ஸ்க்கு நான் போவாங்கன்னு நினைச்சேன். அது வந்து கம்ப்ளீட்லி பில்டு குருணால் பாண்டியாவும் சுயா சர்மாவும் நம்பி இருக்காங்க. அண்ட் ஒரு ஒரு பேக்கப்க்கு கூட பெருசா ஒரு ஸ்பின்னர்ஸ் வந்து பேர் சொல்ற மாதிரி இல்லை. ஸ்வப்னிங் ஸ்டில் மட்டும்தான் இருக்காரு. ஸோ அது வந்து ஒரு ஃபிளாவா தெரியுது. ப்ராப்ளி ஃபிளான்னு கிடையாது, இது கம்ப்ளீட்லி டிபெண்ட்ஸ் ஆன் அவங்க 2 பேர். இது ஏதாவது ஒரு ஆல்டர்னேட்டிவ் பார்த்துருந்தா பெட்டரா இருந்திருக்கும். லைக் ஒரு வேற ஏதாவது ஒரு ஸ்பின்னர் வந்து பெட்டரா ட்ரை பண்ணி இருந்திருக்கும். ஸோ அது வந்து தே மிஸ்ட் அவுட். ஏதாவது ஒரு ஸ்பின்னர் லைக் லோக்கல் ஸ்பின்னர் கூட அவங்க வந்து பெருசா இது பண்ணல. ராகுல் சாருக்கு போயிருக்கலாம், பட் எட் அவங்க போகல. அவங்க வந்து இல்லை எங்களுக்கு இந்த ஸ்பின்னர் போதும், அவங்களுக்கு அது ஸ்டேடியமும் வந்து டிசைட் ஆகாதனால ஸ்டில் அந்த டயலமால இருக்காங்க, நம்ம போலாமா வேணாமா. கிளியர் ஆப்ஷன். அண்ட் தே குக்டு வெல். ஆர்சிபி வந்து எப்போ வந்து அந்த தினேஷ் கார்த்திகோட இன்புட்ஸ் உள்ள வந்து அந்த மூவ் அபவுட் அவரோட இன்புட்ஸ் உள்ள வந்து டீம் அப்படியே ரீவாம் பண்ணிட்டாங்க. பெருசா வந்து அந்த பிக் நேம்ஸ்க்கு போற பைசா கிடையாது. அண்ட் வெங்கடேஷ் ஐயருக்கு அவங்க போன வாட்டி போன மாதிரி இந்த வாட்டி ஹார்டா போயிட்டு தே பாட் பேக். அண்ட் வெங்கடேஷ் ஐயரோட ஃபார்ம் வந்து ஆர்சிபி எப்படி இருக்குன்றது வந்து கொஸ்டின் மார்க் தான். ஸோ பார்ப்போம். ஆனா செம்ம ஆப்ஷன் ஆர்சிபிக்கு என்னை பொறுத்த வரைக்கும். ஜேக்கப் டஃபிலாம் வந்து ஐடியல் ஃபார் ஹேசில்வுட். நம்ம சொன்னதுதான், ஜேக்கப் டஃபி ஹேசில்வுட், ஜேக்கப் டஃபி ஹேசில்வுட் சொன்னோம். மெர்சல் படத்துல அந்த மீம் போட்டோம்ல, அதே தான். ஹேசில்வுட் ஆட முடியலன்னா ஜேக்கப் டஃபி அவங்க அழகா ஆடலாம். பட் இந்தியன் கண்டிஷன்ஸ்ல இஸ் அன்டெஸ்டட். ஸோ அந்த ஒரு கன்சர்ன் தான். தி ஹேட் அ கிளியர் ஆப்ஷன். ஆர்சிபி வந்து ஸ்பாட் ஆன். எனக்கு இதுதான் தேவையானவன் எடுத்துட்டேன், எல்லாமே ஸ்டீல் எடுத்துன்றது ஆர்சிபி வந்து பெருமையா சொல்லிக்கலாம். அண்ட் தேட் குட் பி டைட்டில் டிஃபென்ஸ், பட் அவ்வளோ ஈஸி கிடையாது. மற்ற டீமும் நல்லா பண்ணியிருக்காங்க. ஆமாம், நீ ஸ்பின்னருக்கு சொன்ன சுயா சர்மா அண்ட் குருணால் பாண்டியா பேக்கப் வேணும்னு சொல்லிட்டு, அது கூட ஓகே. 2 ஸ்பின்னர் இருக்காங்க. அதுக்கப்புறம் ஷெப்பர்ட் ஒரு மாதிரி ஒரு 6th பவுலிங் போட்டுருவாரு அப்படின்னு ஓட்டிடுவாங்க. வெங்கடேஷ் ஐயர் வேற இருக்கான், ஓகே அதெல்லாம் ஓட்டிடலாம். இவங்க எங்கே மாட்டிப்பாங்கன்னு எனக்கு ஃபீல் ஆகுதுன்னா, புவி, ஹேசல்வுட் ஆர் டஃபி, இந்த 2 பேசர்ஸ் ஓகே. 3வது ஒரு இந்தியன் பேசர் வேணும். எஸ்தேல் தான் அவங்க ரிட்டைன் பண்ணியிருந்தாங்க, பட் எஸ்தேலோட கரண்ட் நிலைமை என்னன்னு தெரியல. ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து இவங்களுக்கு இருக்கிற இப்போ ஒரே ஆப்ஷன் ரஷிக் தார் சலாம் மட்டும்தான் ஆடணும். வேற ஏன்னா லாஸ்ட் டைமே ஒரு மேட்ச் 2 மேட்ச் ஆடினாரு, பட் பெருசாக அடி வாங்கினதுக்கப்புறம் அப்படி மாற்றிட்டாங்க. அந்த டீம் அதுக்கப்புறம் செட் ஆயிடுச்சு பயங்கரமாக. ஸோ இப்போ வரும்போது திரும்ப இவங்க அந்த ஒரே ஒரு ஹோல் மட்டும் இருக்கும் எனக்கு ஒரு ஃபீல், அந்த 3rd மீடியம் பேசருக்கு மட்டும். ஸோ அதை வந்து இவங்க திரும்ப ரஷிக் தார் சலாம் ஒரு 2 ஓவர், அப்புறம் ஷெப்பர்டு வச்சு ஒரு 2 ஓவர் அப்படி இப்படின்னு தள்ளலாமே தவிர, அந்த எஸ் தயால் கொடுத்த கம்ஃபர்ட்டை வந்து இவங்க கொடுப்பாங்களா அதுங்கிறது ஒரு ஒரு வாய்டு. ஸோ அது மட்டும் கொஞ்சம் இடிக்குது இவங்களோட இதில். மற்றபடி நீங்கள் சொன்ன மாதிரி வெரி கிளியர் ஆப்ஷன். ஆல்ரெடி டீம் செட்டு அவங்களுக்கு, அதனால பெருசாக எதுவும் இல்லை. வெங்கடேஷ் ஐயர் மட்டும் எடுத்திருந்தாலும் பயங்கரமாக டீம் செட் ஆயிடுச்சு இப்போ. சரி, 4 ஓவர்ஸ் யார் ஆடுவா உன்னோட தாட்ஸ் ஆர்சிபிக்கு? டிம் டேவிட் ஷியோரு, ஃபில் சால்ட்டு ஷியோரு, ரொமாரியோ ஷெப்பர்டு ஷியோர், ஹேசல்வுட் ஷியோர். அவ்வளோதான். ஹேசல்வுட்னா ஹேசல்வுட் இல்லைன்னா ஜேக்கப் டஃபி, அவ்வளோதான். கிளியரா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். அதான் ஜேக்கப் பெத்தல், ஜார்டன் காக்ஸ் 2 பேருமே வந்து பேக்கப்ல இருப்பாங்க. எல்லாமே பேக்கப் கிளியர் பேக்கப். அவங்க வந்து நிறைய இங்கிலாந்து எல்லாமே கிளியர் எடுத்தாங்க. இதை மட்டும் தான் மிஸ் பண்ணிட்டாங்க, அந்த 3rd இந்தியன் சீமர். அது மட்டும் சிவம்மாவி மாதிரி கொஞ்சம் ஆகாஷ் தீப் கூட அவங்க போயிருக்கலாம்டா.
அவங்க ஆகாஷ்தீப் வந்து ஆகாஷ். நான் போவாங்கன்னு நினைச்சேன். ஆகாஷ்தீப் மாதிரி ஒரு பிளேயர் வந்து ஸ்விங் பண்ணக்கூடிய பிளேயர், எட் அடி வாங்குறாருனாலும் உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஒரு இது வந்து உங்களுக்கு கம்ஃபர்ட் கிடைச்சிருக்கும் புவனேஸ்வர் குமார் அவர் பேக்கப். ஆல்ரெடி ஆர்சிபிக்கு ஆடி இருக்காரு. அதான் ஆகாஷ்தீப், சொல்றேன். ஏன்னா வைசாக் விஜயகுமார் இவங்க எல்லாமே ஆடி இருக்காங்க. சிராஜ் மாதிரி ஒரு பவுலர் வந்து ஆப்வியஸ்லி தெரியும், சிராஜ் வந்து ரொம்ப வந்து டிஃபென்சிவ் பவுலர் கிடையாது, அட்டாக்கிங் பவுலர் தான். ஸோ ஆகாஷ்தீப்பும் அந்த மாதிரி கன்சிடர் பண்ணிருக்கலாம் புவனேஸ்வர் குமாருக்கு. ஏன்னா புவனேஸ்வர் குமார் இஸ் இன்ஜுரி ப்ரோன், ஹெசலுட் இஸ் இன்ஜுரி ப்ரோன். ஸோ இன்ஜுரின்றது வந்து இட்ஸ் சப்ஜெக்டிவ் மேட்டர். நம்ம வந்து இது வந்து நடக்காது தெரியாது. பட் எட் ஒரு ஸ்ட்ராங் பேக்கப் இல்லாதது வந்து அந்த கண்டினியூஸ் 11 அந்த ஒரு ஒர்க் லோட் எப்படி மேனேஜ் பண்ண போறாங்கன்றதான் அதுதான் ஒரு பெரிய டிஃபரன்ஸ் ஆகுது. மற்றபடி பேட்டிங் செம்மையா இல்ல இருக்கு. மாப்பிள, எனக்கு என்னன்னா ரசிக் தாஸ் எல்லாமே கம்பேர் பண்ணும்போது ஆகாஷ்தீப் பரவாயில்லன்னு எனக்கு. எக்ஸாக்ட்லி, ஆமா. ஆகாஷ்தீப் எதுவுமே பெருசா பண்ணல, பட் ஆகாஷ்தீப் இஸ் ஸ்டில் மத்வால் ஹைலி ரேட்டட் மத்வால கூட கம்பேர் வித் விட்டுட்டாங்க, ரசிக் தாஸ். ஆகாஷ் மத்வாலையும் அவங்க கூட விட்டுட்டாங்க. ட்ரை ஸோ பண்ணியிருக்கலாம். அதான் அதெல்லாம் ஏன் விட்டாங்கன்றது எனக்கு கொஸ்டின் மார்க்கா தெரிஞ்சது. கொஞ்சம் போயிருக்கலாமே, மேபி அவங்களுக்கு ஸ்லாட் ஃபில் ஆயிருச்சா அப்படின்னு தெரியல. பட் ஆகாஷ் மத்வால் மாதிரி ஒரு பிளேயருக்கு போயிருக்கலாம். அண்ட் கார்த்திக் தியாகி இருந்தார்ல, கார்த்திக் தியாகி அவங்க எல்லாம் வந்து எடுத்தாங்க. ஸோ மற்ற பிளேயர் மத்தியும் எடுத்தாங்க. ஸோ அவங்க கிட்ட இருந்து கார்த்திக் தியாகி மாதிரி ஒரு இந்தியன் பேசர், அட்லீஸ்ட் ஒரு நோன் பேசர் மாதிரி எடுத்துருந்துருக்கலாம். ஸோ அதை மிஸ் பண்ணிட்டாங்க ப்ராபப்ளி. அது அது மட்டும் தான் சொல்லணும்னு சொல்லல, பட் ஏட் அந்த ஒரு மிஸ் வந்து கொஞ்சம் முடிஞ்சது. மற்றபடி ஆர்சிபி ஆர் கம்ஃபர்டபுள் அட் பிளேஸ். சூப்பர். டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் வழக்கம் போல் சாம்பியன் மாதிரி தான் ஒரு ஆக்ஷன் நடந்திருக்கு அவங்களுக்கு. ஸோ ஹோப்ஃபுல்லி தே வில் ட்ரை டு கண்டினியூ அண்ட் அந்த சாம்பியன்ஷிப் கோப்பையை தக்க வச்சிருக்கிற எல்லாமே அந்த நல்ல திறமையான டீம் அமைஞ்சிருக்கு. ஸோ நம்ம அப்படியே அடுத்த டீமுக்கு வந்துடலாம். அடுத்த டீம் எம்ஐ, மும்பை இந்தியன்ஸ். ஸோ அவங்க வரும்போதே 2 கோடியோட தான் ஜாலியாக வந்தாங்க. பெருசாக பர்ஸ் இல்லைனாலுமே அவங்க 11 கம்ப்ளீட்டாக செட்டு, அங்கே இங்கேன்னு ஏதாவது பேக்கப் பிளேஸ் எடுத்து போடலான்னு மட்டும் தான் வந்தாங்க. ஸோ அவங்களோட யார் வாங்கினாங்க அந்த டீமை நான் அப்படியே படிச்சிடுறேன். தனிஷ் மலிவர் அப்படின்னு ஒரு லோக்கல் பிளேயர், குவிண்டன் டிகாக் வந்து ரியான் ரிக்கில்டனுக்கு ஒரு பேக்கப், அண்ட் மயங்க் ராவத், அதர்வா அன்கோல்கர், அதுக்கப்புறம் முகமது சலாஹுதீன் அப்படின்னு ஒரு 5 பேர் 6 பேர் மட்டும் வாங்கியிருக்காங்க. அண்ட் டிகாக் மட்டும்தான் இதில் வந்து கேப்டு நோன் பிளேயர். ஸோ அதை ரிக்கில்டனுக்கு அப்படியே ஒரு பேக்கப். ஸோ அப்படியே அவங்களோட டீம் காம்போசிஷன் எப்படி இருக்குன்னு போயிடலாம் அதுவும். ஸோ ஓப்பனிங் ரியான் ரிக்கில்டன் அண்ட் ரோஹித் சர்மா. நிறைய பேர் சொன்னாங்க ரியான் ரிக்கில்டன் கூட அந்தளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணலன்னு, பட் வி நீட் டு கிவ் சம் மோர் ஸ்பேஸ். அப்படின்னா தான் அவர் ஒரு லாங் ஃபார்மேட்டில் வந்து செட் ஆகும். அண்ட் 3 வந்து டெஃபினட்டாக ஸ்கை ஆடியே ஆகணும். 4 வந்து திலக் வர்மா. ஸோ அவங்க 2 பேரும் 3, 4 மாறி மாறி வரணும். 5 வந்து நமன்தீர், 6 வந்து ஹர்திக் பாண்டியா, 7 அந்த ஃபினிஷரில் நான் வந்து ரூதர்ஃபோர்டை பார்க்குறேன். வில்ஜாக்ஸோட ரூதர்ஃபோர்டு தான் வந்து ஒரு ஃபினிஷர் ரோல், அந்த ஒரு ஹிட்டர், டெவாஸ்டேட்டிங் ஹிட்டர், அதுக்கு வந்து நான் ரூதர்ஃபோர்டு தான் பார்க்குறேன். அண்ட் நம்பர் 8 வந்து சாண்ட்னர் ஆர் அல்லா கசன்ஃபர். ஸோ பேஸ்ட் ஆன் கண்டிஷன் ஆர் பேஸ்ட் ஆன் அந்த இது ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மும்பை மாதிரினா ஒரு ஃபிங்கர் ஸ்பின்னர் தான் தேவைப்படும். ஸோ அப்போ வந்து சாண்ட்னர். அண்ட் லக்னோ மாதிரி பிச்சில் வந்து அல்லா கசன்ஃபர் ஒரு மிஸ்ட்ரி ஸ்பின்னர் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் நம்பர் 9 வந்து பும்ரா, 10 வந்து போல்ட்டு, 11 வந்து சஹர். ஸோ 12 இம்பேக்ட் பிளேயர் வந்து ஐ வில் ஹாவ் பாஷ் ஆர் அஸ்வினி குமார். ஸோ எனக்கு 2 ஆப்ஷனுமே இருக்குது. ஸோ பேஸ்ட் ஆன் நான் வந்து 2 ஃபாரின் பிளேயரை ஆட போகிறதா இருந்தால் நான் அஸ்வினி குமார் உள்ள கொண்டு வரலாம். இல்லை எனக்கு ஒரு ஆன்சைட்டோட ஒரு ஸ்லாட் இருக்குது அப்படின்னா வி கேன் ஈவன் பிரிங் கார்பின் பாஷ். தலைவனை மறந்துட்டேன், ஷர்துல் தாக்கூர். யாரு போராட்டி எடுத்துட்டு இருக்கா அப்படி ஸ்மார்ட்ல. நீ என்னடான்னா ஷர்துல் தாக்கரை மறந்துட்ட. அவங்க ஷர்துல் தாக்கர் வந்து எடுத்ததுக்கு காரணமே தீபக் சஹருக்கு அப்பப்போ வந்து புடிச்சுக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. பட் எட் நல்ல காம்பினேஷன். நீ ரூதர்ஃபோர்டை விட மாட்டேன்னு தெரியும். பட் எனக்கு வந்து ஃபைனலி அந்த மங்கி கேப்னு சொல்லுவாங்கல்ல, அதை வந்து அவங்க எடுத்துட்டாங்கன்னு தோணுது. ஏன்னா பொலார்டு பேக்கப்பா ஒவ்வொரு வாட்டி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அவங்களால முடியல. ஸோ ப்ராப்ளி ரூதர்ஃபோர்ட் வில் பி அவருக்கு பவுலிங் இல்லைன்னா ரூதர்ஃபோர்டை வந்து ஒரு ஸ்ட்ராங் ஃபினிஷரா என்ன ஆனாலும் சரி, நீ தான் நம்பர் 6 இறங்க போற, நீ வந்து பண்ண போறன்றது வந்து கிளியரா தேல் பி ஃபீலிங் தோணுது. அண்ட் தேல் சாக்ரிஃபைஸ் வில் ஜாக்ஸ் அண்ட் ஆப்வியஸ்லி வில் ஜாக்ஸ் இல்ல, அண்ட் நீ சொன்ன மாதிரி ஆப்ஷன்ஸ்ல வந்து இருக்கும். இவங்க எடுக்கிற அன்னோன் பிளேயர் அந்த டெனிஷ், அவர் பேர் என்ன சொன்னா, டெனிஷ் சௌஹர். இல்லடா, டெனிஷ் எம்ல ஆரம்பிச்சு அவர் பேர் என்ன, டேனிஷ் மாக்வாலா ஏதோ சம்திங், அவர் பிளேயர் மும்பைல. ஒரே நிமிஷம்
டேனிஷ் அவர் வந்து ரஞ்சி டிராஃபில பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் எடுத்த லோக்கல் பிளேயர்ஸ்லாம் வந்து எல்லாமே அன்னோன் டேலண்ட் தான். ஸோ ஆப்வியஸ்லி ஏதாவது ஒரு அன்னோன் டேலண்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. விக்னேஷ் புத்தூர் மாதிரி, நமந்தீர் மாதிரின்னு சொல்லிட்டு. டேனிஷ் மலிவர் டேனிஷ் மலிவர் அந்த மும்பை எடுத்த டேனிஷ் மலிவர் பிளேயர் வந்து ரஞ்சி டிராஃபில 100 இந்த குவார்டர் ஃபைனல் செமிஃபைனல் வந்து நிறைய 100s வச்சிருக்காரு. அண்ட் நாட் பிகாஸ் he scored 100s, ஒரு பொட்டன்ஷியல் பார்த்துருக்காங்க. மும்பையை பொறுத்த வரைக்கும் அவங்க ஸ்கவுட் பண்ற பிளேயர்ஸ் வெளியே தெரிய மாட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து ட்ரையல்ஸ் கூப்பிடுறது எல்லாமே வந்து கொஞ்சம் அந்த அப்டிராக்டடா இருக்கும். நிறைய வெர்ஷன்ஸ் அவங்க எடுத்தது அதுலதான் அவங்க ஹர்திக் பாண்டியா கண்டுபிடிச்சாங்க. அண்ட் மோர் ஓவர் பும்ரா கண்டுபிடிச்சாங்க. மற்ற டீம்ஸை விட இவங்க வந்து தே ஜஸ்ட் என்ன சொல்றோம், நம்ம ஆல்ரெடி மென்ஷன் பண்ணிருக்கோம், மும்பை வந்து டேலண்ட் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஹப். ஸோ அது மாதிரி கண்டிப்பா இந்த வாட்டியும் ஒருத்தர் வந்து இந்த லிஸ்ட்ல வருவாங்க. அண்ட் இந்த லாஸ்ட் 2-3 இயர்ஸ்ல வந்து அவங்க ப்ரொடியூஸ் பண்ணது வந்து இன்னும் ஹை லெவலுக்கு போல. ஒரு விக்னேஷ் புத்தர் வந்து அடுத்து அவங்களால சஸ்டைன் பண்ண முடியலன்ற மாதிரி நமந்தீர் மட்டும் தான் ஒரு பயங்கரமான ப்ரொடக்ஷனா இருந்தது லாஸ்ட் 2-3 இயர்ஸ்ல. ஸோ இந்த வருஷம் இவங்களை யாராவது ஒருத்தர் வந்து தே மஸ்ட் கம். நான் ஒரு பும்ராக்கு வந்து ஒரு பேக்கப் மாதிரி ஒரு ஃபாஸ்ட் பவுலர் வேணும். அது ஒண்ணுதான் மேபி உங்களுக்கு அந்த டிஸ்அட்வான்டேஜ். லைக் இன்கேஸ் பும்ரா இஸ் ஓவர்லோட் வித் T20 வேர்ல்ட் கப்னா அந்த இடத்துல அஸ்வினி குமார், சதுல் தாக்கூர் அந்த மாதிரி பிளேயர்ஸ் ஃபில் பண்ணோம். அண்ட் ட்ரெண்ட் போல்ட்டுமே டெத் ஓவர்ஸ்ல அவ்வளவு எஃபெக்டிவ் கிடையாது. இந்த இடத்துல மேபி அவங்க வந்து அடி வாங்கலாம்னு எனக்கு தோணுது. ஏன்னா அவனுக்கு புரியுதா, அவனுக்கு வந்து ட்ரெண்ட் போல்ட் மொதல் 3 ஓவர் ஷார்டட், நடுவில் வந்து சாண்டர் வந்து இழுத்து பிடிச்சி போட்டுடலாம். சாண்டர் இல்லைன்னா அல்ல கதன்பர் பீஸ் அன்டெஸ்டட் இன் இந்தியா. ஸோ அப்படின்னு பாக்குறப்போ உனக்கு அந்த டெத் பவுலர்ஸ் அந்த 13 ஓவருக்கு அப்புறமா உனக்கு அந்த 4 ஓவர் போடக்கூடிய பும்ராவை தாண்டி பேரலா போடக்கூடிய பவுலர்ஸ் வந்து அதான் எல்லா டைம்ஸ்க்கும் அது இருக்கும். ஸோ பும்ரா இல்லைன்னா இன்கேஸ் அந்த ஓவர்லோட ஆடிச்சுன்னா அந்த இடத்துல அவங்க ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்கன்னு தோணுது. பேட்டிங் ஹெவி பிரச்சனையே இல்லை. ரோஹித் சர்மானா முன்ன நம்ம சொல்லிட்டு இருந்தோம், பட் ரோஹித் சர்மா இப்ப இருக்க ஃபார்முக்கு வான்கடே வந்தா என்ன நடக்கும்னே தெரியல. ஸோ அது வேற விஷயம். பட் மும்பை வந்து எப்பவுமே கடப்பார லைனப் தான். 5 வருஷமா கடப்பார லைனப் சொல்லிட்டு இருக்கோம். பட் தே ஆர் ஹாண்டிங் ஃபார் அ ட்ராஃபி. அதாவது ரொம்ப டிராஃப்ட்ல இருக்காங்க ட்ராஃபில. ஒரு 5 வருஷமா ஒரு மும்பை மாதிரி டீம் கப் அடிக்கலன்றது வந்து ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். 5 வருஷமா நம்ம கடப்பார டீம் தான் சொல்லிட்டு இருக்கோம். பட் ஏதோ ஒன்று அவங்களுக்கு மிஸ் ஆகுது. அந்த மிஸ்ஸிங் ஃபேக்டரை இந்த இடத்துல வந்து அவங்க ஃபில் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லேன். எஸ்பெஷலி அந்த ரூத்தர் ஃபோர்டோட இன்க்ளூஷன் ஆகட்டும், சதுல் தாக்கூரோட இன்க்ளூஷன் ஆகட்டும், அண்ட் எல்லாமே வந்து அவங்க ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. அண்ட் எல்லாத்தோட ஹைலைட்டு கேமரா 2 கோடி தூக்கணும் தான் வந்து பயங்கரமான விஷயம் ஹைலைட் ஆகி போச்சு. ஸோ மும்பை ஆர் வெல் செட். அவங்க அந்த காம்பினேஷன் எப்படி உட்கார வச்சு எப்படி அந்த நாக் அவுட் ஸ்டேஜை கிளியர் பண்ண போறாங்க. மும்பை ஆர் பிளே ஆஃப் டெஃபினெட்லி. சூப்பரா சம்மப் பண்ணிட்டேன். அதான் இதான் மேட்ரு. அண்ட் நம்ம அப்படியே அடுத்த டீமுக்கு வந்துடலாம். SRH, சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். ஸோ நல்ல பரிசோட உள்ளே வந்தாங்க. ஆனால் அவங்க மேபி மாப்பிள்ள பால் வரட்டும்னு சொல்லி ரொம்ப வெயிட் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா ஒரு 25 கோடியில் வந்து அவங்க பெருசாக யாரையுமே வாங்கலை. ஜஸ்ட்டு ஒரு லிவிங்ஸ்டனை மட்டும் வாங்கினாங்க. அண்ட் ஒரு ஒரு ஆஸ்திரேலியன் ஒரு பிளேயரை ஒருத்தவங்க வாங்கினாங்க, அவ்வளோதான். மற்றபடி வேறு யாரையுமே வாங்கலை. இல்லை லோக்கல் பிளேயர்ஸாக வாங்கிட்டே இருந்தாங்க. ஸோ அது ஒன்று தான். ஜாக் எட்வர்ட்ஸ்னு சொல்லி ஒரு பேட்டிங் ஆல்ரவுண்டர் அண்ட் லிவிங்ஸ்டன், இது 2 தான் பெரிய சீரியஸ் பை. அண்ட் மற்ற எல்லாத்துக்குமே வழக்கமாக ரேட் ஏற்றி விட்டாங்க. கார்த்திக் சர்மாவுக்கு ஒரு 14 crores வரைக்கும், பிரசாந்த் வீருக்கு ஒரு 14 crores ரேட்டு மட்டும் ஏற்றி விட்டாங்க. மற்றபடி அவங்களோட ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷனே இல்லை பெருசாக. மேபி ஏன்னா அவங்களோட டீம் மேனேஜ்மெண்ட்டோட இது அந்த மாதிரி தான். ஏன்னா ஒரே 11 players 12 players தான் மொத்தமே அவங்க டீம். அதுக்குள்ளேயே தான் திரும்ப காம்பினேஷன் இருக்குமே தவிர புதுசாக வெளிலேருந்து டெஸ்ட் பண்ணி உள்ளே வந்து அதுக்கெலாம் இருக்காது. ஸோ அவங்களோட டீம் காம்போசிஷன் எப்படி இருக்குன்னு 11 நான் படிச்சிடுறேன். அதுக்கப்புறம் நீ சொல்லு எப்படி, மேபி இதில் ஏதாவது அப்டேட் இருக்கா, இது ஏதாவது சேஞ்சஸ் இருக்கான்னு நீ சொல்லு. ஸோ ஓப்பனிங் டிராவிஸ் ஹெட் அண்ட் அபிஷேக் சர்மா. ஸோ நம்பர் 3 இஷான் கிஷான், நம்பர் 4 ஹென்ரிக் கிளாசன், நம்பர் 5 லியாம் லிவிங்ஸ்டன், நம்பர் 6 NKR நிதிஷ்குமார் ரெட்டி, நம்பர் 7 ஒரு ஃபினிஷர் அனிகேத் வர்மா, நம்பர் 8 பேட் கமன்ஸ், நம்பர் 9 ஹர்ஷல் பட்டேல், நம்பர் 10 ஜீசன் அன்ஷாரி, லாஸ்ட் டைம் ஒரு ஸ்பின் பவுலர். 11 வந்து உனத்கட் பதிலாக சிவம் மாவி, அவர் புதுசாக இப்போ எடுத்திருக்காங்க. அண்ட் ஒரு ஆல்டர்னேட்டாக மேபி மாற்றி யாரை யூஸ் பண்ணிக்கலாம். இம்பேக்ட் பிளேயர் வந்து ஹர்ஷ் துபே வந்து நல்லா போட்டார் லாஸ்ட் டைமே. ஒரு ஷாபாஷ் அகமது, அக்ஷர் பட்டேல் மாதிரி ஒரு ரோலில் ஃபில் பண்ணுறக்கூடிய ஒரு பவுலர். ஸோ அவர் வந்து இம்பேக்டாக இருப்பார். ஸோ இதில் உன்னோட தாட் சொல்லு மாடி. நான் எனக்கு 2-3 இது இருக்குது. உங்களோட ஆக்ஷன் எனக்கு அந்த அளவுக்கு பெருசாக பிடிக்கல. நான் சொல்கிறேன், நீ உன்னோட இது சொல்லலாம், என்னோட சொல்ல. நம்ம நல்லா பரவாயில்ல, எதிர்த்து வீட்டுக்காரன் நல்லா இருக்கக்கூடாதுன்னு சொல்றதுல வந்து SRH வந்து கிளியரா இருந்தாங்க. 8 கோடி போக வேண்டிய பெட்டை வந்து அவங்களுக்கு தேவைப்படுது தேவையில்லைன்றது வேற விஷயம்.
ஸோ கிளியராகவே தெரிஞ்சது தே ஆர் என்ன சொல்றது, நம்ம கிட்ட வந்து டெஸ்பரேட்டா இருக்கானப்போ அது ஒரு டைனமிக்ஸ் தான், ஏற்றி விட்டுட்டாங்க, ரொம்ப ஏற்றி விட்டுருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்க 2 கோடி வாங்க லிவிங்ஸ்டன் வந்து அவ்வளோ கோடி கொடுத்து வாங்கினாங்க. அண்ட் அவங்களுக்கு வந்து அந்த காம்பினேஷன்ல உட்காரக்கூடிய பிளேயர்ஸ் வந்து இல்ல. ஸ்டில் அவங்க ஷமியை விட்டதுக்கு ஒரு பெரிய பிளேயர் எடுக்கல. அவங்களுக்கு இது பெரிய லாஸே வந்து ஓவர் கொடுக்கவே போல. இப்போ கமின்ஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் வந்து அவங்க ரஷீத் கான் வச்சிருந்த காலத்துல எல்லாம் உண்டு. இப்போ அவங்க கிளியரா டிசைட் பண்ணிட்டாங்க, நீங்க எவ்வளவு ரன் வேணா அடிங்க, உங்களை விட நாங்க சேஸ் பண்ண போறோம், நாங்க 300 ரன் அடிக்க போறோம். இதுதான் எஸ்ஆர்எஸ் ஸ்ட்ராட்டஜி. எஸ்ஆர்ஹெச்சுக்கு வந்து பவுலர்ஸ்னு ஒருத்தவங்க இருக்கிறதே வந்து வேணாம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டாங்க. எனக்கு வந்து பேட்டிங் ஹெவி, ஏன்னா எப்படி போட்டாலும் நாங்க அடிக்க தான் போறோம். ஒண்ணு உங்களை அடிக்க போறோம், இல்ல நாங்க அடி வாங்க போறோம். அதான் வச்சா மொட்டை, வச்சா ஃபுல் முடி, இல்லைன்னா மொட்டைன்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ போன வாட்டி அவங்க அடி வாங்கிட்டாங்க. அண்ட் அந்த பிரேக் அப்புறம் தே கேம் பேக் அட் சம் பாயிண்ட். பட் இப்பயும் வந்து ஷமிக்கு ஒரு பேக்கப் எடுக்கிறார், சிவமாவே எடுக்கிறாங்க. பட் எட் அவர் வந்து அந்த பால் எஃபெக்டிவா இருக்காருன்னு தெரியல. அண்ட் இன்ஜுரி ப்ரோன் டூ, சிவமோவி வந்து இன்ஜுரி ப்ரோன் தான், பெருசா வந்து கிடையாது. அண்ட் ஒரு நல்ல ஸ்பின்னர் எடுத்துருக்கலாம். ஸ்மரன் ரவிச்சந்திரன் வச்சிருக்காங்க. அண்ட் ஸ்மரன் ரவிச்சந்திரன் எப்படி இங்க இன்க்ளூட் பண்ண போறாங்க அப்படின்றத பார்க்கணும். ஸோ அந்த ஹர்ஷ் துபே வந்து அன்டெஸ்டட், அண்ட் அவரை வந்து எப்படி ஆட போறாங்க, இந்த 2 பேர் நம்பி தான் அவங்க ஸ்பின்னர்ஸ் போறாங்க. ஜீசன் சரி, பட் அவரும் வந்து 1 சீசன் பண்ணிருக்காரா, கன்சிஸ்டன்டா பண்ண முடியுமான்னு தெரியல. சோ ஒரு நல்ல ஸ்பின்னருக்கு போயிருக்கலாம், இல்லைன்னா ஒரு ப்ராப்பர் ஃபாரின் ஸ்பின்னருக்கு போயிருக்கலாம். எனக்கு கூப்பர் கான்லி மாதிரி ஒரு பிளேயர் வந்து எஸ்ஆர்எஸ் வந்துருந்தா இன்னும் தே ஹேவ் கம்ஃபர்ட். ஏன்னா எனிஹவ் தே கோயிங் டு பிளே வித் பேட் கமின்ஸ், கிளாசன், அதுக்கப்புறம் வந்து ஹெட்னு தெரிஞ்சு போச்சு. அதான் இந்த 3 பேருக்கு அப்புறம் கூப்பர் கான்லி மாதிரி பிளேயர் உங்களுக்கு இன்னும் டைனமிக் ஸ்டார்ட் பண்ணும், எஸ்பெஷலி நம்பர் 5, நம்பர் 6. ஏன்னா நீங்க வந்து டாப் 3 பையர்ஸ், அதாவது கேகேஆர், சிஎஸ்கேக்கு அப்புறம் பர்ஸ் அதிகமா வச்சிருக்க ஒரு டீம் வந்து கடைசி வரைக்கும் மிக்சர் சாப்பிட்டுக்கிட்டு அடுத்தவங்க பொழப்ப எடுக்கிறதுல இருந்தது. நீங்க கொஞ்சம் ஐடியாவை திங்க் பண்ணி லிவிங்ஸ்டனுக்கு பதிலாக கூப்பர் கான்லி போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்பின் அடிஷன்ஸ் கிடைச்சிருக்கும். அண்ட் அந்த நடுவில் இருக்க அந்த பேட்டிங் பொட்டன்ஷியல் கிடைச்சிருக்கும். நிதிஷ்குமார் ரெட்டி இஸ் நாட் ப்ரூவன், லைக் பெருசா அவரால் எடுக்க முடியல ஒயிட் பால்ல. அண்ட் ஃபார்ம் பழைய மாதிரி இல்ல, அவரால் பினிஷ் பண்ண முடியுமான்னு தெரியல. ஸோ கூப்பர் கான்லி மாதிரி ஒரு பிளேயர் வந்து எஸ்ஆர்எச் பயங்கரமா மிஸ் பண்ணிட்டாங்கன்னு தோணுது. ஸோ மற்ற டீம் குடி கிடைக்கிறது பார்க்கறதுக்கு பதிலாக நம்ம டீம் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும்னு யோசிச்சுட்டா கூப்பர் கான்லி மேபி எடுத்துருக்கலாம். ஸோ தே மிஸ் த ட்ரிக், அண்ட் அதுக்கு வந்து ஃபீல் பண்ணுவாங்க டெஃபினட்டா. அண்ட் கொஞ்சம் ரொம்ப சுமாரான ஆப்ஷன் தான் எஸ்ஆர்எச். அண்ட் தே ஹேவ் செட்டில் டீம், பட் எட் பேக்கப்ஸ்லாம் கொஞ்சம் எடுத்துக்கலாம். வித் த பர்ஸ் தே ஹேவ் 25 crores வச்சுட்டு நல்லா பர்ஃபார்ம் பண்ணிருக்கலாம். செட்டில் டீம் நான் சொல்லவே மாட்டேன் மாப்பிள்ள. அவங்க சும்மா பேட்டிங் சொல்லி பேட்டிங்கே போயிருக்காங்க. திரும்ப பாரு, நீ போட்டு சாத்துவேன், கடா மணி அடிப்பண்ணா, நீ நம்ம டீமுக்கு வா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. பயங்கரமாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்களே தவிர ஒரு பவுலிங்கில் வந்து யாராவது ஒரு ஆள் இருக்காங்களானே தெரில. ஏன்னா நீ பாரு, ஓப்பனிங் பவுலர் வந்து ஷமி போட்டு இருந்தார், இப்போ ஷமி கிடையாது. பேட் கமின்ஸும் ஹர்ஷல் பட்டேல் தான் போடணும். இப்போ ஹர்ஷல் பட்டேல் இல்லைன்னா, ஹர்ஷல் பட்டேல் ஓப்பனிங் தான் போட்டு பார்த்ததே கிடையாது. பவர் பிளேல அவர் எப்படி போடுவார்? சிவமாவி தான் வரணும். சிவமாவி, பேட் கமின்ஸ் ஒரு மாதிரி என்ன காம்போனே இது தெரியல. ஒன் சேஞ்சுக்கு கூட ஒரு ஃபாஸ்ட் பவுலர் வரணும், அது யாருன்னு தெரியல. பேட் கமின்ஸே இப்போ தான் ஆஷஸ்க்கே இன்ஜுரியிலேருந்து வந்திருக்காரு, அவரே முதல் இங்கே வந்து ஆடுவாரா அதுவும் தெரியல. இப்போ மேபி பேட் கமின்ஸுக்கு ஏதாவது ஒரு ரீப்ளேஸ்மெண்ட், ஒரு ஃபாஸ்ட் பவுலர் இருக்காங்களா? அதுவும் கிடையாது. நல்ல ஒரு இந்தியன் பவுலர் இருக்காங்களா? அதுவும் கிடையாது. ஜெய்தேவ் உனத்கட்டு இந்த மாதிரி ஒரு ஃபாஸ்ட் பவுலிங்கே வந்து ரொம்ப டம்மியாக இருக்கிற மாதிரி ஒரு இதாக இருக்குது. என்னை கேட்டால் இவங்க கொஞ்சம் ஹார்டாக பத்திரானாக்கு போயிருக்கலாம். 25 கோடி வச்சுருக்காங்க, கொஞ்சம் ஹார்டாக பத்திரானா இல்லை ஆண்ட்ரிக் நார்க்கியாலாம் வெறும் 2 கோடிக்கு எடுத்தாங்க. டெல்லி கேகேஆர் எடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி கூட போயிருக்கலாம். லுங்கியன் கிடி, ஆண்ட்ரிக் நார்க்கியா, மேட் ஹென்ரி, ஆடம் மில்னே யாருமே எடுக்கல. ஆடம் மில்னே, ஜெரால்டு கோட்ஸி. ஸோ இந்த மாதிரி பிளேயர்ஸ் இவ்வளோ பேர் இருக்கும்போது யாருமே எடுக்காம ஒரு பேக் பென் வாஷர்ஸ் வந்து பஞ்சாபுக்கு எடுத்தாங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல பிளேயர் கூட அதான் அந்த மார்க்கோ ஆன்சனுக்கு பேக்கப் அவங்க கரெக்டாக பிக் பண்ணுறாங்க. இவங்க அந்த மாதிரி ஒரு பிளேயரை கூட எடுக்காம சும்மா என்ன மைண்டில் வந்து எடுத்தாங்கன்னே தெரியாத மாதிரி ஒரு திரும்ப லிவிங்ஸ்டனுக்கு போய் அவ்வளோ ரூபா கொடுத்து போகிறது வந்து எனக்கு கேட்டால் பேட்டிங் அவ்வளோதான் ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே நீ திரும்ப ஸ்ட்ராங் பண்ணால் 11 பேர் நீங்கள் பேட்டிங் ஆனதான் இன்னுமே அதை வந்து ஸ்ட்ராங் பண்ணிட்டே இருக்க முடியும். எனக்கு கேட்டால் இருக்கிறதுலே ரொம்ப புவரான ஒரு ஆக்ஷன் பண்ணது வந்து எஸ்ஆர்எச் தான். மற்ற எல்லா டீமுமே கொஞ்சம் நல்லா சூப்பராக பண்ணியிருந்தாங்க. எஸ்ஆர்எச் மட்டும்தான் ஒரு ஐடியாவே இல்லாமல் அதே டெம்ப்ளேட்ல வந்துட்டு போகிறது வந்து ஆமாம் சும்மாவும் இருந்து யாரையுமே எடுக்காம ரொம்ப சுமாரான ஒரு ஆக்ஷனாக இருந்துச்சு. சரி, ஓகே. நம்ம 3 டீம் இப்போதைக்கு கவர் பண்ணியிருக்கோம் அலாங் வித் சிஎஸ்கே. ஸோ நம்ம வந்து அடுத்த 3 டீம் அண்ட் அடுத்து இன்னொரு ஒரு 3 டீம். ஸோ இதை வந்து நம்ம நாளைக்கு கவர் பண்ணிடலாம். ஸோ தனித்தனியாக 2 வீடியோவாக வரும் நம்ம ஆக்ஷன் ரிவ்யூ. ஸோ until and then we are all signing off from Maddie and Vijay. Thank you and bye-bye.
you